டுடே டாபிக்கில் போயிடலாம். பேனர் ரெடி பண்ணலாம் யூடியூபுக்கு, வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 2x35 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் கொடுத்துட்டு இமேஜ் அசிஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். திருப்பி ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக 4 செகண்ட் இருக்கும். அதை வந்து ஃப்ரண்டில் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்தும் அதே மாதிரி எனக்கு தேவையான ஒரு டிசைனை நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இத்தனை வெரைட்டி இருக்குது. இல்லை நான் ரெட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் அசிஸ்டண்ட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திருப்பி உங்கள் கலர் சேஞ்ச் பண்ணாலும் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்னு ரைட் சைடு மேலே டாப்பில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கலாம். திருப்பி மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். ஸோ ஒரு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம், திருப்பி ஒரு ரெட்டு, திருப்பி ஒரு ஒயிட்டு. திருப்பி இதில் சென்டர் ஆஃபில் நீங்கள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு குழப்பாக இருந்ததுன்னா நடுசில் அப்படி ஒரு கட்டம் வரும் ஸ்கொயரில், ரெட் கலரில். அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த ரெட் கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் கட்டம் வந்துட்டுனா ஓகே, சென்டரில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது இப்போ சென்டரில் இருக்குது. நம்ம அடுத்து ஒரு எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லேயர், அப்புறம் இமேஜ் அசிஸ்ட் கொடுத்து ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே பண்ணணுன்னு எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். திருப்பி மறுபடியும் அதே மாதிரி போய்க்கலாம். லேயர், மீடியா. திருப்பி நான் எனக்குள்ள ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிஎன்ஜி டவுன்லோடில் கிடக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இது பிடிக்கல, அதனால் மேலே டாப்பில் ரீப்ளேஸ்னு இருக்குது. அதை நான் வேறு பிக்சர் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்கிட்ட வந்து பேக்ரவுண்டு ரிமூவாகவே ஒரு பிக்சர் இல்லை. ஸோ ரிமூவ் பிஎன்ஜின்னு ஆப்பில் வெப்சைட்டில் போய் ஒரு பிக்சரை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை பண்ணிவிட்டு அப்புறம் நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்ம அதில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். திருப்பி நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் ரிமூவ் பிஎன்ஜியில் போய்ட்டு என்னோடய ஃபோட்டோ ஒன்று நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பிஎன்ஜின்னு சர்ச் பண்ணிங்கன்னா க்ரோமில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் இமேஜின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ரிமூவ் ஆகிட்டு. ஸோ இதை கீழே டவுன்லோட் இருக்கலாம், கீழே ப்ளூவில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் அகைன்ட்டு கொடுங்க. ஸோ அது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. மேலே டாப்பில் காமிக்கிறதுல ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிலாம் வந்துட்டு இது கேலரியில் இருக்குது இப்போ. ஸோ நம்ம மறுபடியும் க்ரோமுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் கொடுத்து நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நமக்கு பிடிச்ச ஃபோட்டோவை இப்போ வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை சுருக்கி கிடையாது, ஏன்னா நான் அந்த எல்லோ கட்டத்தில் அவ்வளோத்தையுமே வைக்க போகிறேன். ஏன்னா யூடியூப் பேனருக்கு வந்து சின்னதாக தேவைப்படும். அதனால் நம்ம சின்னதாட்டு சுற்றி இருக்க இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். சரி, நம்ம வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இடம் நமக்கு இருக்கும், இருந்தாலும் நம்ம அந்த எல்லோக்குள்ளே வைப்போம். ரெட்டு எல்லாம் வைக்கலாம். திருப்பி அகைன் நான் மறுபடியும் போய்கிட்டு ஒரு ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது எதுக்குன்னா செலக்ட் பண்ணிட்டு க்ரோப் பண்ணிக்கோங்க. க்ரோப் பண்ணி ஷேப்புன்ட்டு இருக்கலாம் கீழே, அதை கிளிக் பண்ணி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கோங்க. இது எதுக்கு கொடுத்து அதை வந்து கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருப்பேன். அது மாதிரி சுருக்கிட்டிங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பு கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணலான்ட்டுனா நீங்கள் எல்லா இதுலேயும் பார்த்துருப்பீங்க, ஒரு லோகோ வச்சுருப்பாங்க அவங்களுக்குன்ட்டு. அந்த லோகோ வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே ஒரு பிஎன்ஜி ஃபோட்டோவை நம்ம வச்சோம்னா நமக்கு ஒரு லோகோ ரெடி ஆகிரும். இதுலேயே லோகோவும் செய்யலாம். அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ வேணால் கேளுங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். திருப்பி மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணோம்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து என்னோடய சேனல் நேமை கொடுக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ ஸ்லீப் ஈட் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அது கலர் மாற்றினா கீழே வந்து அவுட்லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் கலர் டிஃபால்ட்டாக இருக்கும். அதை உங்களுக்கு பிடிச்ச கலர் மாற்றிக்கலாம். திருப்பி உங்களுக்கு ஃபாண்டு மாற்றினா ஏன்னு இருக்கும், ஃபாண்டுன்னு எழுதியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்டு மாற்றிக்கலாம். திருப்பி எனக்கு வந்து இந்த கலர் வந்து பிடிக்கல, ஸோ நான் அதை ரெட்டாக மாற்றிக்கிறேன். கலர்னு ஒரு இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை கிளிக் பண்ணிவிட்டு கலர்னு ஒரு ஆப்ஷன் லெஃப்ட் சைடு இருக்கும், ரைட் சைடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். அது அவுட்லைன் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெளியே உள்ளது, அந்த ஃபாண்டுக்கு வெளியே உள்ளது ஒயிட் கலரில் நான் மாற்ற போகிறேன். அந்த அவுட்லைன் வந்து எனக்கு மாறிடும். ஸோ நம்ம இப்போ வந்து அதை மாற்றியாச்சு. இப்போ மறுபடியும் எனக்கு கொஞ்சம் பிக்சர் தேவைப்படுது. பிஎன்ஜி தான் மோஸ்ட்டாக எல்லாம் தேவைப்படும்.
நீங்கள் மற்ற ஃபோட்டோ வச்சிங்கன்னா நல்லா இருக்காது, பிஎன்ஜி தான் பெட்டராக இருக்கும். ஸோ நான் நெட்டில் டவுன்லோட் பண்ண ஒரு வடிவேல் பிக்சர் வச்சுருக்கேன். இந்த பிக்சரை வந்து நான் அதில் ரிமூவ் பிஎன்ஜியில் போட்டு எடுத்தேன். இந்த மாதிரி ஒழுங்காக வரல. ஸோ நான் அதை வந்து ஒழுங்காக எரேஸ் பண்ணி ரீஸ்டோர் தேவையானதை ரீஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரீஸ்டோரை கிளிக் பண்ணி இப்போ வடை போச்சுங்களா அந்த ஹச் போயிட்டு, ஸோ அதை நான் ரீஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். திருப்பி இதில் வந்து தேவையில்லாமல் நிறைய இருக்குது, அதெல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை கொஞ்சம் நான் அடிச்சு விட்றேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். சைட்லலாம் தேவையில்லாத வந்துட்டு, ஸோ அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி இப்போ எடுத்தாச்சு. கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு நம்ம. ஸோ இதை சேவ் பண்ணது அப்படின்னா மேலே ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும் பாருங்கள், அதை நான் மார்க் பண்ணியிருக்கேங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டவுன்லோட் இமேஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அது டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதுவும் கேலரிக்கு வந்துடும். திருப்பி எனக்கு இன்னொரு ஃபோட்டோ தேவைப்படுது. ஸோ நான் அதையும் அதேமாதிரி வடிவில் ஃபோட்டோவை அதேமாதிரி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதை உங்களுக்கு காமிக்கல. ஸோ மறுபடியும் நான் கைன்மாஸ்டருக்கு வந்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து வச்சுருக்கேன் பிஎன்ஜி. ஸோ நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான ஃபோட்டோ இமேஜை பிஎன்ஜியை வச்சுக்கலாம். ஃபுல் பிஎன்ஜி யூஸ் பண்ணுங்கள், அதான் பெட்டராக இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா யூனிக்காக இருக்கும். ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணணுன்னா ரொட்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் மிரர் ஆப்ஷனை கொடுத்து இதை திருப்பி வச்சுக்கோங்க. அது திரும்பி அந்த சைடு இருக்குது இமேஜ். ஸோ இதை வந்து சூர்யா படம் ஒன்று வச்சுருக்கேன், அதையும் அதே க்ராப் பண்ணி ஷேப்பில் ரவுண்டு கொடுத்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் சூர்யாவுக்கு இந்த 2 சைடு இருக்கக்கூடிய பிக்சரை வந்து அழிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அது வந்து டிஸ்டர்பன்ஸாக ஒரு மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே இருக்கும்போது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. ஸோ நம்ம அதை வெறும் சூர்யா ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டிங்கன்னா இப்போ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபாண்ட் எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. இது அவ்வளோ ஃபுல்லாக வந்து இந்த க்ரோப் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி க்ரோப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட்டை பிடிச்ச இடத்துல வச்சுக்கோங்க. இதையும் இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளாடி உங்களுக்கு இப்போ உங்கள் ஃபேஸை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் அதில் வந்து சூர்யா ஃபேஸை வைக்கேன். அது என் ஃபேஸ் வந்து காட்டுன்னா நல்லா இருக்கலாம். ஸோ அதை வைக்கேன். ஸோ இப்போ எனக்கு வடிவேல் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்த இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னொரு பிஎன்ஜி நம்ம ஆட் பண்ணுறோம். திருப்பி இதையும் நான் மிரர் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொட்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சூர்யா ஃபோட்டோ வந்து பேக்கில் மறைஞ்சிருக்கு, அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ சூர்யா ஃபோட்டோவை வந்து கொஞ்சம் சைடில் கொண்டு வந்து தெரிகிற மாதிரி வைக்க போகிறோம். திருப்பி பின்னாடி இருந்த அந்த பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு ஒயிட்டை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம சூர்யா ஃபோட்டோ வச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிக்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிட்டோம். திருப்பி ஏதாவது ஃபாண்ட் ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். லவ் ஹேட்டர் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நமக்கு பேனரில் சும்மா நீங்கள் எந்த இதை வச்சு உங்கள் யூடியூப் சேனலில் கண்டென்ட் போட்டிருக்கீங்களோ அந்த இதை எழுதிக்கோங்க. நான் சும்மா இதை போட்டிருக்கேன். நான் சும்மா சாதாரண சேனல் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் பேக்வேர்ட் ஃபார்வேர்டு அப்படின்ட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கும். இப்போ ஒரு பிக்சரை ஃப்ரண்டில் வச்சிங்கன்னா அது பேக்கில் போய்ட்டுருக்கும், பேக்கில் இருக்க பிக்சர் ஃப்ரண்டில் வரும். ஸோ இதை கேப்சர் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறத கொடுத்து கேப்சர் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்குது சேவ் ஆகிருக்குன்னு காமிக்கும். திருப்பி மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணி அதே இதை கொடுத்து ரிசல்யூஷனை கொடுத்து மறுபடியும் வந்து இப்போ கைன்மாஸ்டர் கேப்சர் அதுக்குள்ளே வந்து கைன்மாஸ்டரில் நம்ம இப்போ கேப்சர் பண்ண சேவ் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து இப்போ தெரியாமல் இதை எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம மீடியாவில் கொடுக்கக்கூடாது. மீடியாவில் வந்து பேக்ரவுண்டுக்கு ஒரு ஒயிட்டை தான் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து மாற்றியாச்சு, ஒயிட்டு மாற்றிட்டேன். திருப்பி நான் லேயரில் போய்ட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்க, கைன்மாஸ்டரில் எடுத்ததை கொடுங்க, மாற்றி கொடுத்துறாங்க. லேயரில் போங்க, அப்புறம் மீடியாவில் போய் கைன்மாஸ்டரில் கேப்சர் அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த சைஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் கேப்சர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்கள் யூடியூப்பில் எங்கள் சேனலில் எங்கே அப்லோட் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. இப்போ நான் போயிட்டு க்ரோமில் நான் போயிட்டு அந்த ஃபோட்டோவை நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணிவிட்டு இப்போ என் சேனலுக்கு வந்துட்டிங்கன்னா இப்போ இருக்கும் அந்த ஃபோட்டோவை நம்ம வச்சாச்சு. முதல்ல வந்து வேறு ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தேன், ஒரு செடி ஃபோட்டோ. இப்போ நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டு நம்ம இலக்கை வந்து தொட்டாச்சு. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பேனர் செட் பண்ணிட்டோம். இனி எனக்கு பிக்சருக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடும் இந்த வடிவேல் பிக்சருக்கு ரைட் சைடும் கொஞ்சம் பிக்சர் இருக்குது, இடம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் என்ன வேணுமோ உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஃபோன் படம், ஏதாவது பொம்மை படம் ஏதாச்சும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கலை, திருப்தி இல்லை. ஸோ நான் அதை இன்னொரு பேனருக்காண்டி இப்போ நான் இன்னொரு எடிட் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்து என்னோடய எடிட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.